ஹே டுபசிகே இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பிரியாணி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையான அண்டர்ரேட்டட் கடையான பாண்டி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு தாங்க வந்திருக்கும். பெரம்பலூர் நியூ பஸ் ஸ்டாண்டு ஏற்ற கடையாக உள்ள கடை. என்னடா கடை வந்து ஆஸ்பட்டா சீட்டு போட்டு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப லோக்கலான கடை நினச்சிக்காதீங்க. ஆனால் டேஸ்ட்டு பங்கமான டேஸ்ட்டுங்க. ஒரு ஆசிஃப் பிரியாணியில் வந்து நம்ம அந்த பாக்ஸில் ஆசிஃப்னு போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸில் இந்த பிரியாணி வச்சு கொடுத்தா கூட அவங்க வந்து ஓகே ஆசிஃப் பிரியாணி தான் நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் மசாலா, கரம் மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் வந்து கம்மியான அமௌண்ட்டாக போட்டு மசாலாவெல்லாம் கொஞ்சம் டல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நம்ம செமிக்கிறதுக்கே நம்ம அந்த பெப்சி கொக்கோ கோலாலாம் குடிப்போம். அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஈஸியாகவே வந்து டைஜஷன் ஆகிடும். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்த கடையாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை தான். ரோட்டு கடை தான், பட் அண்டர்ரேட்டட் கடையாக இருந்தாலுமே டேஸ்ட்டு பங்கமாக இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட நான் 100க்கு மேலே பிரியாணி வாங்கியிருக்கேன். 100கணக்கான பிரியாணி வாங்கி நான் சாப்பிட்லங்க. இசி டிபார்ட்மெண்ட்லையும் சரி, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, லேபுக்கு வந்து எக்ஸ்டர்னலுக்கு இன்டர்னலுக்குலாம் சாப்பாடு வாங்குவோம். அப்போ மேக்ஸிமம் ஹோல்சேலில் இங்கே தான் கடை வந்து வாங்குவோம். கிட்டத்தட்ட வாங்குறப்போ வந்து ஒரு பிரியாணியுடைய விலை, இந்த பிரியாணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரியாணி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே வரும். இதோட ரேட்டு வந்து 90 ரூபா. முட்டையோடு சேர்த்தே 90 ரூபா. லெக் பீஸு, முட்டை, ரைட்டா, குருமா எல்லாமே சேர்த்து 90 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. முட்டை இல்லைன்னா 80 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டுமே பங்கமான டேஸ்ட்டாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கடையை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக நம்ம ரெகுலராக நான் வாங்கி அவர்கிட்ட எனக்கு வந்து ரொம்ப பழக்கமாக போச்சு. சார் என்ன சார் இப்போ கடைக்கே வர்றதில்ல அப்படின்னாரு. கிட்டத்தட்ட வந்து இப்போ லேப் அடுத்து ஆரம்பிச்சிடும், நான் லேப் ஆரம்பிச்சு நான் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. நம்ம ஊர் சைட்லாம் வந்து பிரியாணிக்கு வந்து டால்ச்சா கொடுப்பாங்க. சென்னை சைடு எண்ணெய் கத்திரிக்காய் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பெரம்பலூர், அரியலூர் சைட்லாம் வந்து பிரியாணிக்கு குருமா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குருமாவும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.